வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாகிஸ்தானுக்குள் மிக முக்கிய இடங்கள் இரண்டில் இந்திய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதுடன் போர் தீவிரமடைய போவதையும் காட்டுகிறது. பாகிஸ்தானுக்குள் இந்திய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்திய மிக முக்கிய இடங்கள் இரண்டில் ஒன்று பாகிஸ்தானின் தலைமையகம் இஸ்லாமாபாத். தலைநகரையே காப்பாற்ற முடியாத நிலையில் உள்ளது பாகிஸ்தான் ராணுவம் என்பது ஒரு அவமானம். அதைவிட பெரிய அவமானம் இந்திய விமானப்படை விமானங்கள் இரண்டாவதாக தாக்கிய நகரம் ராவல்பிண்டி. அங்கு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு என்ன அவமானம் என்றால், ராவல்பிண்டியில் தான் பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகம் உள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி உட்பட ராணுவ உயர்மட்டம் முழுவதும் இருப்பது ராவல்பிண்டியில் தான். இரு நகரங்களிலும் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராவல்பிண்டியில் உள்ள ஒரு விமானப்படை தளத்தில் இந்திய போர் விமானங்கள் ஏவுகணைகளை ஏவியதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். இந்திய விமானப்படை சிங்கத்தின் குகைக்குள் போய் தாக்குதல் நடத்தியது என்று சொல்ல ஆசைதான். ஆனால் சிங்கம் கோபித்துக் கொள்ளும் என்பதால் அப்படி சொல்வதை தவிர்த்து விடலாம். இந்த தாக்குதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய பதட்டங்களின் தீவிர அதிகரிப்பை குறிக்கிறது. ராவல்பிண்டியை பாகிஸ்தானின் ராணுவ மயப்படுத்தப்பட்ட நகரம் என்பார்கள். அதிபாதுகாப்பு மண்டலம் என்று சொல்வார்கள். பாகிஸ்தான் ராணுவத்தின் கோட்டை என்றும் வர்ணிப்பார்கள். ஆனால் பாகிஸ்தானின் சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்கள் கோட்டையிலேயே கோட்டை விட்டு விட்டன. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படையின் நூர்கான் விமான தளத்திலிருந்தே தமது விமான பயணங்களை மேற்கொள்வது வழக்கம். ராவல்பிண்டியில் நூர்கான் விமான தளத்தில் தான் தாக்குதல் நடத்தப்பட்டு பெரிய அளவிலான வெடிப்பு ஏற்பட்டது. பாகிஸ்தான் விமானப்படை தளம் நூர்கான் பஞ்சாப் மாகாணத்தின் ராவல்பிண்டியில் உள்ள சக்லானாவில் அமைந்துள்ளது. அத்துடன் லாகூர் முழுவதும் பல இடங்களில் பல வெடிப்புகள் கேட்டதாக பாகிஸ்தானின் ஊடக சேனல் சாமா டிவி செய்தி வெளியிட்டுள்ளது. அவர்களது செய்தி மேலும் விவரங்களை வழங்கவில்லை. வெடிப்புகளுக்கு என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை. அவையும் பெரும்பாலும் இந்திய விமானப்படையின் ஏவுகணை தாக்குதல்களாக இருக்கலாம். கடந்த ஒரு வாரமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இது வந்துள்ளது. இந்தியா செவ்வாய்க்கிழமை இரவு தனது ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியது. பாகிஸ்தானில் 9 தீவிரவாத இலக்குகளை இந்திய விமானப்படை தாக்கியது. இந்த தாக்குதல்கள் மே 7ஆம் தேதி அதிகாலை 1:05 மணி முதல் அதிகாலை 1:30 மணி வரை நீடித்தன. அதன்பின் இந்திய ராணுவமும் கடற்படையும் இணைந்து மேற்கொண்டன. காஷ்மீரின் பகல்காமில் 26 பேர் கொல்லப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்த நடவடிக்கை ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிக்கிறது என்று இந்திய ராணுவத்தின் கேர்னல் சோபியா குரேஷி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். கடந்த 3 தசாப்தங்களாக பாகிஸ்தான் முழுவதிலும் ஆட்சேர்ப்பு மையங்கள், பயிற்சி பகுதிகள் மற்றும் ஏவுதளங்கள் உட்பட தீவிரவாத உள்கட்டமைப்பை பாகிஸ்தான் உருவாக்கி வருகிறது. இந்திய விமானப்படை நடவடிக்கை அந்த தீவிரவாத வசதிகளை அகற்றுவதையும் எதிர்கால தாக்குதல்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டது என்று அவர் கூறினார். வெள்ளிக்கிழமை மாலை பஞ்சாபின் ஃபெராஸ்பூர், பதான்கோட், ஃபாசில்கா மற்றும் அமிர்தசரஸ் மாவட்டங்களில் பாகிஸ்தான் ஆளற்ற விமானங்களின் பல தாக்குதல் முயற்சிகளை இந்திய பாதுகாப்பு படையினர் முறியடித்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ஃபெராஸ்பூரின் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளரான புபீந்தர் சிங் வான் பாதுகாப்பு அமைப்பால் அளிக்கப்பட்ட பாகிஸ்தான் ஆளற்ற விமானத்தில் இருந்து ஒரு உடைந்த பாகம் கைபீம்கே கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் தரையிறங்கியதாக தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை சுற்றியுள்ள பகுதிகளில் முழுமையான மின்தடையை உள்ளூர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். உங்கள் விளக்குகளை முழுமையாக அணைத்து வைக்கவும், மொபைல் போன்கள், கேமராக்கள் மற்றும் இன்வெர்டர் செட்களின் விளக்குகளை அணைத்து வைக்கவும், ஜன்னல்களை திரைச்சீலைகளால் மூடவும், மாவட்ட நிர்வாகத்துடன் ஒத்துழைக்கவும், உங்கள் பாதுகாப்பிற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று பதான்கோட்டில் ஒரு போலீஸ் அதிகாரி கூறுவதை கேட்க முடிந்தது என்று பிடிஐ அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கிடையில் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள 32 விமான நிலையங்கள் மே 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் விமான நடவடிக்கைகளுக்கு மூடப்பட்டதாக சிவில் விமான ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இவற்றில் அமிர்தசரஸ் மற்றும் ஸ்ரீநகர் ஆகியவையும் அடங்கும். முன்னதாக மே 10ஆம் தேதி வரை பொதுமக்கள் விமான நடவடிக்கைகளுக்கு குறைந்தது 24 விமான நிலையங்கள் மூட உத்தரவிடப்பட்டன. ஜம்முவில் குண்டுவெடிப்புகள் கேட்டன. மேலும் நகரம் 2வது நாளாக மின்தடையை கண்டது. இதற்கிடையில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை தலைவர்களுடன் உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். அனைத்து அச்சுறுத்தல்களையும் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது என்று அறிவித்தார். வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் தொடர்ச்சியான ஆளற்ற விமான தாக்குதல் முயற்சிகளை நடத்தியது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் முழுவதும் கிட்டத்தட்ட 26 நகரங்களை குறிவைத்து ஆளற்ற விமானங்கள் அனுப்பப்பட்டன. அவந்திபோராவில் உள்ள ஒரு விமானப்படை தளம் இலக்கு வைக்கப்பட்ட போது அது இந்திய பாதுகாப்பு அமைப்புகளால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பதட்டங்கள் குறித்து நேரடி புதுப்பிப்புகளை இங்கே பின்தொடரவும்.
எம்ஓ சம்பா, ரஜோரி, பதான்கோட், அமிர்தசரஸ், ஜெய்சால்மார், பார்மார் மற்றும் போக்ரான் ஆகிய இடங்களில் பல ஆளற்ற விமானங்கள் பறந்ததாகவும் குப்வாரா, பூஞ்ச், உரி, நவ்காம் மற்றும் ஹன்பாரா போன்ற பகுதிகளில் கட்டுப்பாட்டு கோட்டில் பலத்த பீரங்கி தாக்குதல்கள் நடந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதான்கோட் மற்றும் ஜம்முவில் இரண்டாவது இரவு முழுவதும் மின்தடை மற்றும் விமான தாக்குதல்கள், சைரன்கள் பதிவாகியுள்ளதால் வடஇந்தியா உஷார் நிலையில் உள்ளது. 5 இடங்களில் குறைந்தது 15 ஆளற்ற விமானங்கள் கண்டறியப்பட்டு அமிர்தசரஸில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் முழுவதும் 20 நகரங்களை பாகிஸ்தான் குறிவைத்தது. சர்வதேச எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டில் மொத்தம் 26 இடங்களில் ஆளற்ற விமானங்கள் காணப்பட்டன. எம்ஓ சம்பா, ரஜோரி, பதான்கோட், அமிர்தசரஸ், ஜெய்சால்மார், பார்மார் மற்றும் பொக்ரான் உட்பட நகரங்கள் குறிவைக்கப்பட்டன. ஃபெராஸ்பூரில் உள்ள ஒரு பொதுமக்கள் பகுதியை ஆயுதமேந்திய ஆளற்ற விமானம் குறிவைத்ததாகவும் இதன் விளைவாக ஒரு குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பலத்த காயமடைந்ததாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன. அவந்திபூரா விமானப்படை தளத்தை குறிவைத்து ஒரு ஆளற்ற விமானம் பறந்தபோது அதை சுட்டு வீழ்த்தும் முயற்சிகளின் போது 15 தொடக்கம் 20 குண்டுவெடிப்புகள் கேட்டதாக கூறப்படுகிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் குறிப்பாக குப்வாரா, பூஞ்ச், உரி, நவ்காம், ஹன்பாரா மற்றும் சம்பா துறைகளில் கடுமையான துப்பாக்கி சூடு நடந்ததற்கான தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது நடப்பது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடப்பது ஒரு முழு அளவிலான போர் என்று பிரகடனப்படுத்தப்படவில்லையே தவிர கிட்டத்தட்ட முழு அளவு போர் போலவே நடக்கிறது. பதான்கோட் மற்றும் ஜம்முவில் தொடர்ந்து இரண்டாவது இரவும் மின்தடை மற்றும் சைரன்கள் ஒலித்தன. பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பொதுமக்கள் வீட்டுக்குள் இருக்குமாறு அமிர்தசரஸ் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இரவு 9 மணிக்கு ஸ்ரீநகர் விமான நிலையத்தின் மீது ஒரு ஆளற்ற விமானம் பறப்பதை கண்டதால் தாக்குதலை செயலிழக்க செய்ய மின்தடை விதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆளற்ற விமானத்தை ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. கடந்த 3 நாட்களாக எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் போர் நிறுத்தத்தை மீறி வரும் பாகிஸ்தான் ராணுவம் மீது வலுவான நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. குறிப்பாக எல்லை பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வீட்டுக்குள் இருக்கவும், தேவையற்ற நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் உள்ளூர் அதிகாரிகள் வழங்கிய பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்று சனிக்கிழமை அதிகாலை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. பாகிஸ்தான் விமானப்படையின் மொத்தம் 3 விமான தளங்கள் இன்று அதிகாலை தாக்கப்பட்டன. ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படை தளம், பஞ்சாபின் ஷோர்கோட்டில் உள்ள ரஃபீகி விமானப்படை தளம் மற்றும் பஞ்சாபின் சக்வாலில் உள்ள முரித் விமானப்படை தளம் ஆகிய 3 விமானப்படை தளங்களும் தாக்குதலில் குறிவைக்கப்பட்டன. நூர்கான் விமானப்படை தளம், ரஃபீகி விமானப்படை தளத்தின் மீது இந்தியா நடத்திய தாக்குதலை இண்டஸ் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ISPR லெப்டினன்ட் ஜெனரல் அஹ்மத் ஷெரீப் சௌத்ரி உறுதிப்படுத்தினார். இந்த தாக்குதல்களில் இந்திய விமானப்படை விமானங்கள் வானிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் தனது முக்கிய விமானப்படை தளங்களில் சேதங்களை சந்தித்ததாகவும் அவர்களால் தங்கள் விமானப்படை தளங்களை தொடர்ந்து இயங்க வைக்க முடியவில்லை என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் நேற்று வெள்ளிக்கிழமை இந்தியாவில் 26 இடங்களில் பாகிஸ்தான் புதிய ஆளற்ற விமான தாக்குதலை நடத்தி சில மணி நேரத்திற்கு பின்னர் இன்று அதிகாலை இந்திய தாக்குதல்கள் நடந்தன. பாகிஸ்தான் ஏவிய 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் இந்திய படைகள் இடைமறித்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்தது. பாகிஸ்தான் இந்திய ராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்கள் பகுதிகளை தாக்க பலமுறை முயற்சித்ததை தொடர்ந்து இந்தியா பதிலடி தாக்குதல்களை நடத்தியதாக உயர் அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. அவர்கள் மேலும் தெரிவித்த போது, பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளை நாங்கள் ஆரம்பத்தில் தாக்கவில்லை. நேற்று முதல் பாகிஸ்தானியர்கள் இந்திய ராணுவ தளங்கள் மீது பல தாக்குதல்களை முயற்சித்தனர். அவர்கள் இந்திய பொதுமக்கள் பகுதிகளையும் தாக்கினார்கள். அதன் பின்னரே நாம் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளை தாக்க முடிவை எடுத்தோம். பாகிஸ்தானியர்களின் குற்றப்பட்டியல் மிகப்பெரியது. இந்தியா தனிப்பயன் தாக்குதல்களை மட்டுமே செய்கிறது என்று மேலும் தெரிவித்தனர். முன்னதாக வியாழக்கிழமை இரவு இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் 36 இடங்களில் பாகிஸ்தான் ஏவிய சுமார் 300 தொடக்கம் 400 ஆளற்ற விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. பாகிஸ்தானை எல்லையாக கொண்டு அனைத்து மாநிலங்களும் மின்தடைக்கு உட்பட்டுள்ளன. நிலைமை நெருக்கமாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் பீதிக்கு எந்த காரணமும் இல்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சம் தெரிவித்துள்ளது. இந்திய ஆயுதப்படைகள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் இதேபோன்று அனைத்து விமான அச்சுறுத்தல்களும் எதிர் ஆளற்ற விமான அமைப்புகளை பயன்படுத்தி கண்காணிக்கப்பட்டு சுடப்படுவதாகவும் அது கூறியது.